ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 3, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சலங்கி ஒலி சீரியலில் பூமி வந்து ககனை பார்க்க வராங்க அகாடமிக்கு. ககன் வந்து உதய் இவங்க பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காருல. இது மாதிரி மாமா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பற்றி நினைக்க என்ன இருக்குது, உனக்கும் என்ன ஒன்றுமே கிடையாது, இனிமேல் உனக்கும் நீ வேறு நான் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இருக்குது, இந்த அகாடமியில் பார்ட்னர்ஷிப்புன்னு எனக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்குது, அதை தவிர வேறு எதுவும் எனக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நான் உங்களை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அன்னைக்கு உதய் கூட வந்து உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க நீனு அப்படின்னு சொல்லவும், என்னைக்கு நாங்கள் ரொமான்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பேப்பரு தள்ளி விட்டு கீழே உட்காந்து ஏஞ்சாங்கல்ல அது. நீ வந்து அன்னைக்கு தான் உதய் கூட தனியாக ரூமில் எல்லா பசங்க அகாடமியில் இருக்கும் போதே உதய் கூட தனியாக ரூமில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்து உதட்ட வந்து தொடச்சிட்டு வரான், கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லவும், மாமா நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்களா தப்பா, நான் அப்படிலாம் பண்ணலை, அன்னைக்கு அவர் வந்து பேப்பர் கீழே வந்துச்சுன்னு ஹெல்ப் பண்ணார் உதய், அவ்வளோதான், மற்றபடி அவருக்கு எனக்கும் நாங்கள் ஒன்றும் பேசிக்கல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நல்லா நாடகம் போடுற, உன்னை நான் எவ்வளவோ நான் நம்பினேன், இனிமேலும் நம்ப மாட்டேன், என் நம்ப வச்சு நீ எத்தனையோ தடவை ஏமாத்திருக்க, இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ வந்து சொல்கிறா, இன்னும் அன்னைக்கு உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கியே, ககனுக்கும் எனக்கும் உனக்கும் இந்த இதுவும் சம்மந்தமும் இல்லைன்னு சத்தியம் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போல்லாம் நான் எதுவும் பண்ணலை, நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது வீடியோ காமிக்கிறாரு. அதை வந்து நட்சத்திரம் வந்து ககனுக்கு காமிச்சிருக்கா. இது என்ன வீடியோன்னா, அந்த அபூர்வா மேலே சத்தியம் பண்ணுறாங்கல்ல, இது மாதிரி ககனை நான் காதலிக்கலை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்கல்ல அது. உடனே நான் வந்து அப்போ கூட அம்மா மேலே சத்தியம் பண்ணாமல் அபூர்வா மேலே தான் நான் சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இன்னும் எத்தனை ட்ராமா பண்ணுவேன், உன்னை நான் காதலிச்சேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டிக்க போயிடுறாரு. ஜெயச்சந்திரா கார்லேருந்து இறங்கி கன் எடுத்துக்கிட்டு கோவமாக அப்புறான்னு கூப்பிட்டு வராரு. என்ன மாமா அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், இது மாதிரி நாங்கள் கோயிலுக்கு வந்து சாரதாவும் கேபியும் போனாங்கன்னு சொன்னேன், அங்கே மீராவும் கேபியும் தான் இருக்காங்க, யார் சொன்னது உனக்கு வந்து இது மாதிரி சாரதா கூட கேபி போயிருக்காருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும், மருதாணி சித்தி தான் சொன்னீங்க, எங்கள் வந்து சித்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சித்தின்னு கூப்பிட்றா. சித்தி மருதாணி சித்தி அங்கேருந்து லலலான்னு பாட்டு பாடிட்டே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வயசில் உங்களுக்கு என்ன கண்ணே தெரியாதா, மீராவையும் கேபியும் பார்த்துட்டு நீங்கள் என்னமோ சாரதாவும் கேபியும் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை நான் கேபியும் சாரதா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், இவருக்கு வந்து டென்ஷன் ஆகி அதை வந்து அடிக்கிற மாதிரி போகிறாரு. உடனே இல்லைம்மா அம்மா அவங்க வந்து வயசாகிடுச்சுல, ஏதோ தப்பாக பார்த்துட்டு சொல்லிட்டாங்க போட்டுருக்கு, நீங்கள் போங்க மாமான்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. இப்போ சாரதா தான் பார்த்தா, அவங்க சித்தின்னு தெரியும் இவளுக்கு, இருந்தாலும் யாரும் நம்ம வீட்லேயே வந்து நம்ம பேசுனதை வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, யாருன்னு அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சித்திகிட்ட சொல்லி அவங்க அபூர்வா அனுப்பி வைக்கிறா. உடனே அபூர்வா யோசிச்சுட்ருக்கா, நம்ம மாமாட்ட தானே சொன்னோம் இது மாதிரி சாரதாவும் கேபியும் போனதை, யார் வந்து சொல்லியிருப்பா, அங்கே கேபியும் மீராவும் தான் இருக்காங்கன்னு மாமா சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. உடனே கேபி வந்து ரூமில் படுத்துக்கிட்டு சாரதா கூட பேசிகிட்டு இருந்தது, அவங்க போனது, அதெல்லாம் யோசித்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்குள்ளேயே. இதை பார்த்துட்டு செர்ரி வந்து, என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கே, இன்றைக்கி பெரியம்மா கூட ஜாலியாக வெளியெல்லாம் அவுட்டிங் போய் சந்தோஷமாக போயிட்டு வந்தது, ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே மீரா வந்து, இவர் என்னென்னமோ நினச்சோம், நம்ம தான் தப்பாக, இவங்க சாரதா மேலே தான், அந்த குடும்பத்து மேலே தான் பாசமாக இருக்காருன்னு நம்ம நினச்சோம், ஆனால் நம்ம பையனுக்காக வேண்டிக்கிட்டு இவர் இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், அப்பாவுக்கு தான் எவ்வளோ பாசம் நம்ம குடும்பத்து மேலே அப்படின்னு சொல்கிறாரு. இதை மீரா வந்து பால் கொடுத்துட்டு போகும்போது, டேய் சும்மா இருக்க மாட்டியாடா, உங்கள் அம்மா இருக்கும் போதே இப்படிலாம் பேசுகிறா, அவளுக்கே சந்தேகம் வந்துட போதுரா அப்படின்னு சொல்லும் போது, நீங்களா பயப்படுற ஆள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு கேபியை. உடனே அங்கே பூமி வந்து, மாமா என்ன மாமா எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நாள், எப்படி போச்சு, சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்லாம் கேட்டு கிண்டல் பண்ணுறா. அம்மா உனக்கு தான் நன்றி சொல்லணும், இன்றைக்கி நான் வந்து நினச்சே பார்க்கல, சாரதா கூட வந்து நான் இருக்கிற அந்த கொஞ்ச நேரமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாகவே நான் அப்பாவுக்கு வந்து எல்லா உண்மையும் புரிய வச்சு, அபூர்வா தான் எல்லாத்துக்கும் காரணம், அபூர்வா தான் இந்த மீராத்தையை வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இந்த
எல்லா தப்பும் பண்ணாங்க, உங்கள் மேலே எந்த தப்பையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் புரிய வச்சு இந்த 2 குடும்பத்தையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே எப்படிம்மா சேர்த்து வைப்ப, இத்தனை நாள் இல்லாத ஆதாரம் இனிமேல் எப்படிம்மா நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கேபி பூமிகிட்ட. ஆமாம், ஒரு ஆதாரம் இருக்கு மாமா, இது மாதிரி எஸ்ஐ வந்து அப்பாவுக்கு வந்து ஏதோ ஆதாரத்தை பார்த்து தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மாவோட சாவு வந்து கொலைதான்னு சொல்லி அவர் பேசியிருக்காருன்னா ஏதோ ஆதாரத்தை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காரு. அந்த ஆதாரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் மாமா, போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் என்னன்னு அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா போய் என்னன்னு விசாரித்து ஆதாரத்தை கண்டுபிடிமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பூமியை. பூமியும் செர்ரி வந்து ரூமுக்கு போகிறாரு. அப்போ நட்சத்திரா வந்து பகல்லே தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு, ஏன் நட்சத்திரா அன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டு அண்ணன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணாத பத்தாமல் இன்றைக்கி வந்து பகல்லே வீட்லேயே எல்லோரும் இருக்கும் போது தண்ணி அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, வாடா வா, என்னோடய வாழ்க்கையே ஒன்றால் தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவர் மேலே வந்து அந்த சரக்கு தெளிச்சு விட்டுறா. உடனே என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அப்பா என்னை இங்கே பாருங்கள், என்னை வந்து செர்ரி அடிக்கிறான், அடிக்காத செர்ரி என்னை அடிக்காத செர்ரின்னு ட்ராமா பண்ணுறா. சத்தம் கேட்டு ஜெயச்சந்திராவும் பூமியும் வராங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கேன், என் பொண்ணு வந்து உன்னை வந்து எவ்வளவோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டும் அவளை நீ கஷ்டப்படுத்திட்டுருக்க, நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ தண்ணி வச்சுட்டு அவளை அடிச்சிட்ருக்கியா, நானும் பார்த்துட்ருக்கேன், தங்கச்சி பையன்னு நான் கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப தள்ளையேறி உட்காந்துடுற, இனிமேல் வந்து என் பொண்ணுக்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணுற வச்சுக்கிட்டா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பூமி வந்து செர்ரிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. செர்ரி நீ கவலைப்படாத, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நாள் வரும், இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இதில் அதுக்கப்புறம் சாரதா ஃபோன் பண்ணி கேபிகிட்ட பேசுகிறாங்க. எல்லோரும் தூங்கிடுறாங்க அப்போதைக்கு நைட்டு. ஃபோன் பண்ணி இது மாதிரி எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ரொம்ப நல்லா இருக்கேன், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு இது மாதிரி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. உடனே ரெஸ்ட் எடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறா ஃபோனை. இது சந்தோஷமான விஷயத்த யார்கிட்ட சொல்லுமே, பூமிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் ஆச்சு, எப்படியும் பூமி தூங்கியிருப்பா, நம்ம போய் செர்ரிகிட்ட சொல்லுவோம்னு சொல்லி செர்ரி ரூமுக்கு போகிறாரு. அதில் அவங்க நட்சத்திரம் பெட்டில் படுத்திருக்கா, தரையில் படுத்திருக்காரு செர்ரியை வந்து கூப்பிட்டு செர்ரி அப்படின்னு எழுப்புறாரு. என்னப்பா இந்த டைமில் அப்படின்னு சொல்லவும், உனக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் இது மாதிரி சாரதா எனக்கு ஃபோன் பண்ணி சரச்சந்திரா அன்னைக்கு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாடா 2 நிமிஷம், எனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாடா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், எத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா சாரதா அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு செர்ரி. ககன் வந்து அவர் ரூமில் படுத்துக்கிட்டு அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு சிவா கொண்டு வந்தார் பொம்மை, அதை வச்சுக்கிட்டு பேசிகிட்ருக்காரு அவர்கிட்ட தானாகவே தனியாக. இது மாதிரி பொம்மைகிட்ட இது மாதிரி நீ வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கையில் கிடச்சிருக்க, உன்னோட ஒரு குழந்தையும் இருந்துச்சு, அந்த பாப்பா இப்போ எப்படி இருக்கோ, நல்லா இருக்கோ, எங்கே இருக்கோ, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், எங்கேயா இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. உடனே சாரதா வந்து ரத்தனம் கூப்பிட்டு ரத்தனத்தை கூப்பிட்டு, நைட்டு எப்பயுமே பால் குடிச்சு தான் என் பையன் படுப்பான், நீ வந்து பால் மட்டும் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு ககன் ரூமில் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா ரத்னம் பால் எடுத்துக்கிட்டு. அப்போ ககன் வந்து அந்த பொம்மைகிட்ட பேசிகிட்ருக்காரு. டோர் தட்டுறா, சரின்னு உள்ளே வர சொல்கிறான்னு உள்ளே போய் பார்க்கும்போது ரத்னம் அப்படியே ஷாக் ஆகிடுது. இத்தனை நாளாக தேடிட்டு இருக்க பொம்மை இதுதான், இப்போ எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவளே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்கா. உடனே ககன் வந்து அந்த பாலை டேபிள் மேலே வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் வச்சுட்டு போயிடுறா. உடனே அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரத்னம் ஃபோன் பண்ணுறா அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் நம்ம எத்தனை தடவை இந்த வீட்டில் நான் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினச்சேன், இந்த பொம்மையை காணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே தான்மா இருக்குது அந்த பொம்மை அப்படின்னு சொல்லவும் அபூர்வா ரொம்ப சந்தோஷமாயிடுறா. சரி சீக்கிரமாக அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வச்சிடுறா. அகாடமிக்கு வந்து உதயும் வராரு. வந்து என்ன அது இன்னும் வந்து பூமியும் வரல, ககனும் வரல, 2 பேர் காரையும் காணும், எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பூமிக்கு ஃபோன் பண்ணுறா. பூமி வந்து அப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கா. இது மாதிரி நான் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், இனிமேல் எங்கள் அம்மா
கேஸில் ஏதோ ஒரு ஆதாரம் கிடச்சி எஸ்ஐ ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவர் இறந்து போயிருக்காரு. அதை பற்றி நான் உங்களுக்கு விசாரிக்கணும் வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போதைக்கு இவர் ஃபோன் பண்ணும்போது பிஸின்னு வருது. உடனே இவர் எப்படியும் வந்து ககன்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த உதய் வந்து ககன்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. ககனும் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. வெளியால் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறது பிஸின்னு வருது. உடனே இந்த உதய் நினச்சிட்றான். உடனே இவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து என்னை வந்து பூமி வந்து என்னை லவ் பண்ணலை, ககனை தான் மனசை நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து நான் உங்களை வந்து என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வயித்தெரிச்சலோட யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறான். பூமி வந்து போகிறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இது மாதிரி சார் நான் இது மாதிரி எதுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேஸ் விஷயமா ஏதோ ஒரு ஆதாரம் வந்து போலீஸ்க்கு அந்த எஸ்ஐக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி என்ன நினச்சுன்னு தெரியணும், அங்கே அப்போ யார் இருந்தாங்கன்னு தெரியணும்னு கேட்கவும், நான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறேம்மா, அன்றைக்கி யார் இருந்தாங்க என்ன ஒரு கான்ஸ்டபிள் தான் இருந்தார், அவரை வேணால் கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லவும், அவரை கூப்பிட்டு விடுறவும் எனக்கு எதுவும் அந்த அபூர்வட்டை தான் அவர் காசு வாங்கிட்டாரே அந்த பொம்மை அந்த சிசிடிவிலாம் காமிச்சு இது மாதிரி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒன்றும் தெரியாது அன்றைக்கி நடந்தது பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிடுறாரு. உடனே அந்த ஆக்டிங் இன்ஸ்பெக்டர் வந்து பூமிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சிசிடிவி வேணால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும், உடனே இந்த கான்ஸ்டபிள் ஆமாம் அன்றைக்கி சிவான்னு ஒருத்தர் வந்தாருமா பொம்மை எடுத்துக்கிட்டு, அதில் தான் ஏதோ பார்த்துட்டு இருந்தார் எஸ்ஐ சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமியை கூப்பிட்டு போய் சிசிடிவிலாம் போட்டு காமிக்கிறாங்க. அன்றைக்கி சிவா வந்தது அந்த பொம்மையில் அந்த கேமரா எடுத்து பார்த்தது, அவர் எஸ்ஐ பார்த்தது, அதை எடுத்து கேமராவை எடுத்து வச்சுட்டு இவர் போகிறது சிவா அந்த பொம்மைக்குள்ளே, அதெல்லாம் பார்த்துட்டு பூமி வந்து அந்த பொம்மைக்குள்ளே தான் ஏதோ ஆதாரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், இந்த பையன் யாருமா அப்படின்னு சொல்லவும், அது என் தம்பி தான், அவர் மேலே எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ககன் வீட்டுக்கு போகிறா. ககன் வீட்டில் வந்து ககன்லாம் இருப்பார், இவ போனால் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்வார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறா. அப்போதைக்கு எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்ருக்கும் போதே வந்து கீழே என்னமோ அந்த கபோர்டெலாம் தேடிட்டுருக்கா. அப்போ வந்து ரத்னம் சொல்கிறா எல்லார்கிட்டையும், இது மாதிரி யாருமா இவங்க திடீர்னு வந்து என்னமோ தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ககன் பார்த்துட்றான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இவ ஒன்றும் சொல்லாமல் தேடிட்டே இருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்க எங்கள் வீட்டில் என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், என் மனசை சுக்குநூறாக உடச்சிட்டு எங்கள் வீட்டில் வந்து என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ககன் கேட்குறாரு. உடனே நீ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு. உடனே இவ கொஞ்ச நேரம் வெளில போகிற மாதிரி வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு உள்ளே போய் மேலே ககன் ரூமுக்கு ஓடி போய் அந்த கபோர்ட்லேருந்து அந்த கபோர்ட் திறக்கவும் அந்த பொம்மை இருக்குது. அதை பார்த்து சந்தோஷமாக இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரா, எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே இந்த பொம்மைலாம் தர முடியாது அப்படின்னு பிடுங்கிட்டு பூமியை திட்டி அமுச்சு விட்டுறாரு ககன். இவளும் வந்து வீட்டில் வந்து அழுதுட்டுருக்கா. அப்போ செர்ரி வந்து ஏன் அழுகிற பூமி அப்படின்னு கேட்கவும், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இது மாதிரி அதில் அந்த பொம்மையில் அவங்க அம்மா இறந்துக்கான சாட்சி இருக்குது, அது வந்து ககன் வீட்டில் இருக்குது, அதை வந்து கேட்க போனால் அவர் வந்து தரமாட்டுறாரு, அனுப்பிச்சி விட்டார் திட்டி அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்கு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து தரேன் பூமி அப்படின்னு வந்து சொல்கிறாரு செர்ரி. அடுத்தது சிவா வந்து ஹைக்கில் வந்துட்டுருக்காரு. பூர்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு வெளியில் சாப்பிட்ருக்கா. இவர் பிந்து வந்து ஃபோன் பண்ணி கேப் புக் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறா. அவள் புக் ஆக மாட்டுது. சிவா நான் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு சைக்கிளில். இதை பார்த்துட்டு இதை பிந்து வந்து சிவா கூப்பிட்டு போகிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. சிவா பிந்து கூப்பிட்டு போகிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறா பூரி. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க.